ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில் வீடியோ தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 100K கூட நம்ம எப்படி ஒரு பெஸ்ட் பிசி பில் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ அதோட பெஞ்ச் மார்க்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் திங், இந்த ஒரு பிசி பில்லில் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராசர். ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா AMDயோட Ryzen 7 5800X ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண ஒரு ப்ராசர். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராசர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே சீரிஸில் 5800 X3D ப்ராசர் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஆனால் சிங்கிள் த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ராசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆனால் மல்டி கோரில் வந்து நம்மளோட X3D நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆனால் X3D பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் 5600 X3D வச்சு. பட் ஆனால் இது வந்து 5800X ப்ராசர் வச்சு பண்ணலாமேன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரில் 8 core 16 threads கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் 36 MB கேட்ச் மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் மேக்ஸ் கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 3.8 GHz கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 4.7 GHz கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 19K வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்ருக்காங்க. கீழே லிங்க் தந்திருக்கேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா NVIDIAவோட RTX 4070 Ti கிராஃபிக்ஸ் கார்டு தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB VRAM இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலை வந்து 52K வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்ருக்காங்க. 4070 Ti வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நான் சூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் கொடுக்குற ஒரு ப்ரைஸ் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தபுளாக இருக்குது. பட் ஆனால் இந்த 4070 Ti விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை 5070 இல்லை 5080 வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். அதாவது US டாலர்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 52Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 5070 5080 கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு உங்களால் வாங்க முடியும், 5070 இல்லை 5080 வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை நீங்கள் வாங்கி போடலாம். அப்படி இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா 4070 Ti பெட்டர் சாய்ஸ். பட் ஆனால் வந்து உங்களுக்கு 20,000 பட்ஜெட், எனக்கு இந்த ஒரு பட்ஜெட்டில் எனக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன ரெண்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேலை 5070 இல்லை 4070 Ti இல்லை 5080. ஸோ இது மூணுத்தில் என்ன ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 5000 சீரிஸ் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ண போகிற மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா Gigabyteோட B450M மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 6Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்ருக்காங்க. இதோட லிங்க் நான் கீழே தரேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ரேம். ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா XPGயோட டேட்டா கேமிக்ஸ் D30 ரேம் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா DDR4 ரேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 32 GB ரேம் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 5Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்ருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ண போகிற SMBS பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரோட MWE 850 வாட் SMBS தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அண்ட் இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 10Kக்கு அமேசானில் வித்துட்ருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இதோட கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேபினெட் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கேன். செப்ரானிக்ஸோட ஹாலா நியோ அப்படின்ற ஒரு கேபினெட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கேமிங் கேபினெட் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் டிசைன்டாக இருந்துச்சு, எஸ்தெட்டிக்காகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து இந்த கேபினெட்டை வாங்கி பாருங்கள். இல்லை நார்மல் கேபினெட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5Kக்கு அமேசானில் வித்துட்ருக்காங்க. காசு கொஞ்சம் அதிகம் தான், பட் ஆனால் வந்து லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்தெட்டிக்காக கொஞ்சம் மாடர்னாக உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா இந்த ஒரு கேபினெட் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா SSD. ஸோ SSD பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டலோட 1 TB SSD தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா NVMe SSD, ப்ராபப்ளி NVMe SSDன்னும் போது நமக்கு வந்து சாம்சங்கோட 1 TB NVMe SSD யூஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 10K கிட்ட வரும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி பில்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 12,000 கிட்ட போயிடும். அப்படி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம சாம்சங்கோட 1 TB SSD நீங்கள் சூஸ் பண்ணலாம். NVMe SSD பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பட் எனக்கு வந்து இந்த ஒரு பிசி பில்டுக்கு சாம்சங் தான் வேணும். ஸோ அதான் சாம்சங் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை எனக்கு பட்ஜெட் இல்லைனா வெஸ்டர்ன் டிஜிட்டலோட நார்மல் SSD நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சாம்சங்கோட SSD நான் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 1,02,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ அதனால் வந்து 1,02,000 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசரோட சினி பெஞ்ச் மார்க்ஸ் ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதோட சினி பெஞ்ச் மார்க்ஸ் ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடச்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கோரில் வந்து பார்த்தீங்கன்னா 15,228 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் சிங்கிள் கோரில் 1,619 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. கேமிங் பெஞ்ச் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேமே வந்து பார்த்தீங்கன்னா God of War. ஸோ God of War வந்து பார்த்தீங்கன்னா 1440pயில் வந்து அல்ட்ரா செட்டிங்ஸில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட 183 FPS கிடச்சிருக்கு. அண்ட் Battlefield 2042 வந்து பார்த்தீங்கன்னா 1440pயில் அல்ட்ரா செட்டிங்ஸில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 113 FPS கிடச்சிருக்கு. அண்ட் Red Redemption 2 வந்து
1440pயில் அல்ட்ரா செட்டிங்ஸில் இருக்கும்போது 98 FPS கிடச்சிருக்கு. அண்ட் ஃபார்ட்நைட்டில் 1440pயில் எபிக் செட்டிங்ஸில் நீங்கள் வச்சு ஆடும்போது 156 FPS கிடச்சிருக்கு. அண்ட் GTA 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 1440pயில் மேக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு ஆடும்போது கிட்டத்தட்ட 126 FPS கிடைக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் சிபியோட பெஞ்ச் மார்க்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைபர் பங்கோட பெஞ்ச் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு கிடைக்கல. பட் அது கிடச்சிருந்தா நான் கீழே எங்கேயாச்சும் போடுறாங்க அதோட பெஞ்ச் மார்க்ஸ். நான் தேடின வரைக்கும் அது கிடைக்கல சைபர் பங்கோட பெஞ்ச் மார்க்ஸ். அதாவது 4070 Tiக்கும் 5800 XT-க்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் கிடச்சிச்சு. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் போட முடியாது. ஸோ அதனால் வந்து சைபர் பங்கு பர்டிகுலராக 5600க்கும் 5800Xக்கும் சைபர் பங்க்கும் டென்ஷன்ல வளராது கரெக்டாக சொல்லு 5800Xக்கும் 4070 Tiக்கும் நம்ம வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த பெஞ்ச் மார்க்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ ப்ராபப்ளி அது என்ன எங்கேயாச்சும் ஆன்லைனில் கிடச்சிச்சுன்னா கீழே எங்கே போகிறேன் என்ன செக் பண்ணி பாருங்கள். ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிசி பில்டுக்கு நீங்கள் மேபி 4090 உங்களுக்கு பட்ஜெட் இருந்தால் 4090 போட்டு பார்க்கலாம். இல்லைனா ஏஎம்டியை விட்டு நீங்கள் இன்டெல் சைடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்டலோட i7 சூஸ் பண்ணலாம். பட் i7ஓட இந்த ஒரு ப்ராசர் நான் தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ i7ல் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் 12th Gen தான் போகணும். ஸோ 12th Gen விட இது நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் 5800X நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ i7ஓட விலையும் கொஞ்சம் அதிகம் 30Kக்கும் அந்த மாதிரி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக தெரில. ஸோ அதனால் அதோட விலை அதிகம். பட் நீங்கள் அந்த விலையை நீங்கள் வச்சு பார்க்கும்போது ப்ராபபிள் நீங்கள் வந்து ஏஎம்டி சூஸ் பண்ணிட்டு போகலாம். காஸ்ட் கட்டிங் பண்ணால் இது சூஸ் பண்ணலாம். அட் எண்ட் ஆஃப் த டே அது உங்களோட இஷ்டம். உங்களுக்கு இன்டெல் வேணும்னா நீங்கள் எதாவது இல்லாமல் இன்டெல் ப்ராசர் நீங்கள் போட்டலாம். இன்டெல் ப்ராசர் போட்டால் கேமிங்கில் கொஞ்சம் கம்மியாக கிடக்கும். பட் எடிட்டிங்கில் நல்லா கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மாதம் வந்து வீடியோஸ் எப்படி வரும்னு தெரியல. கொஞ்சம் வந்து டைட்டாக போயிட்டுருக்கு ஒர்க்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து ப்ராபப்ளி கொஞ்சம் விட்டு தான் வீடியோஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிவுக்கு வந்தாச்சு. இன்னொரு சந்திப்பும் அடுத்த பாய். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.